சரி, வாங்க ஒரு ஆழமான கேள்விக்கு பதில் தேடலாம். அறிவது அப்படின்னா உண்மையில என்ன? நம்ம புக்ஸ்லயும் லேப்லயும் கத்துக்கிறது மட்டும்தான் அறிவா? இல்லவே இல்ல. அறிவுல 2 வகை இருக்குன்னு சொல்லப்படுது. அதுல ஒண்ணு உலக அறிவு, இது வெளி உலகத்தை பாக்குது. இன்னொன்னு ஆன்மீக ஞானம், அது நமக்குள்ள பாக்குது. முதல்ல உலக அறிவு, சிம்பிளா சொன்னா நம்மள சுத்தி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. நம்மளோட கண், காது, மூக்கு மாதிரி ஐம்புலன்களை வச்சு வெளி உலகத்துல கவனம் செலுத்துறது மூலமா இதை நாம அடையிறோம். பிசிக்ஸ், பயாலஜி மாதிரி சயின்ஸ் துறைகள் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எல்லாமே வெளி உலகத்தை ஆராயுது. ஆனா இந்த பாதியில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இது நம்ம உலக சந்தோஷத்தையும் துக்கத்தையும் இன்னும் அதிகமாக்கிடுது. மட்டுமில்லாம இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரிவினையையும் வேறுபாடுகளையும் தான் அதிகமா காட்டுது. சரி, இப்போ அடுத்த பாதைக்கு வருவோம். அதுதான் ஆன்மீக ஞானம், அதாவது பரஞானம். இது ஒரு உள்நோக்கிய பயணம். இந்த ஞானத்தோட பலன்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒற்றுமை, மன அமைதி, அப்புறம் இன்ப துன்ப சுழற்சியில இருந்து விடுதலை. இந்த ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானி உலகத்தோட இன்பத்தாலேயோ துன்பத்தாலேயோ பாதிக்கப்பட மாட்டார்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த கவனத்தை வெளியுலகத்திலிருந்து உள்நோக்கி எப்படி திருப்புறது?